அமைதியாயிரு நருட்டோ. அவன் நம்மளோட எதிரி கிடையாது. அது இப்ப முக்கியம் கிடையாது. அவன் என்ன பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையா? சாபுசா பயங்கரமானவன். அது மட்டும் இல்லாம ஒரு மான்ஸ்டர் மாதிரி சக்தி வாய்ந்தவன். பாக்க என்ன மாதிரி இருக்கிற இந்த சின்ன பையன் ஒரே ஒரு மூவ பயன்படுத்தி சாபுசாவை அழிச்சிருக்கான். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இந்த உடல்ல ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. இது தப்பான உங்க கைகளுக்கு போயிடவே கூடாது. சரி, நான் இப்ப கிளம்புறேன். சந்திப்போம். நாம இன்னும் நம்மளோட வேலையை முடிக்கவே இல்லை. இன்னும் நாம அந்த பிரிட்ஜ் பேட அவரோட பிரிட்ஜுக்கு கூட்டிட்டு போகவே இல்லை. என்னோட கிராமத்துக்கு போனதும் நீங்க என் வீட்டிலேயே ஓய்வு எடுக்கலாம். சந்தோஷம். நம்ம எல்லாரும் கிளம்பலாம். இருங்க, அவருக்கு என்னாச்சு? ககாஷி சென்சை, ககாஷி சென்சை. தேவையில்லாம ஷாரிகான அதிகமா பயன்படுத்திட்டேன். என்ன எந்திரிக்கலையா? இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா நான் பழையபடி சகஜமா மாறது கொஞ்சம் நாள் எடுக்கும். அப்படின்னா அசையாம ஒரே இடத்துல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுவும் சரிதான். சென்சை கண்ணு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இத பாருங்க சென்சை, உங்க ஷாரிகன் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அதால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க அதை உபயோகப்படுத்த கூடாது. அது கஷ்டம். உண்மை என்னன்னா ஒரு சக்தி வாய்ந்த நிஞ்சா அசாசினை வீழ்த்திருக்க கொஞ்ச நாளைக்கு நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுவும் சரிதான். ஆனா மாஸ்க் போட்டு வந்த அந்த பையனை என்ன பண்ண போறீங்க? பனி போட்டுல மறைச்சிருக்கிற கிராமத்துல இருந்து தான் அந்த பையன் வரணும். எலெக்ஷன் பிஸ்தான் அந்த மாதிரியான மாஸ்டர் மாட்டியிருப்பாங்க. அவங்க யாரும் எங்க இருப்பாங்க? அவங்கதான் ஆறு பிளாக் ஆப்ஸ் இன்ஃபர்னோ ஸ்குவாட். அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. நிஞ்சாக்களோட உடல்களை அழிக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஒரு ஷினோபி உடம்புக்குள்ள நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கும். நிஞ்சுட்சு, சக்ரா, இதுதான் உடம்புக்குள்ள இருக்கிற முக்கியமான மருந்துகள். இது எல்லாமே அந்த கிராமத்தோட ரகசியங்கள். எதிரிகளுக்கு மட்டும் இது கிடைச்சா அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே பேராபத்தாயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எதிரிங்க யாராவது என்ன அழிச்சாங்கன்னா முதல்ல என்னோட ஷாரிகான பரிசோதிச்சு பார்ப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எனக்குள்ள இருக்கிற ஜிட்சுவா அவங்க பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அழிக்க பார்ப்பாங்க. ஷினோபி கிராக்கர் தான் இந்த மாதிரி எதுவுமே நடக்காம தடுக்க பார்ப்பாங்க. கிராமத்தோட ரகசியங்களை காப்பாற்றுவாங்க. ஒரு நிஞ்சா சொந்த கிராமத்துக்கு துரோகம் செஞ்சா அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. அந்த நிஞ்சா வாழ்ந்ததுக்கான சுவரே இல்லாம அவங்க பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. முதல்ல பேண்டேஜை கட் பண்ணி பிளட்டை வெளியே எடுத்தாகணும். போதும் இருந்து நானே பார்த்துறேன். அப்படின்னா உனக்கு உயிர் திரும்ப வந்துருச்சா? நீ இவ்வளவு மோசமான எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ரொம்ப மோசமானவ ஜாபுசா. அந்த ஊசி அப்படியே எடுத்துட்டே இருந்தனா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த மாஸ்கையும் எத்தனை காலம் இப்படியே மாட்டிக்கிட்டு போன. இந்த மாஸ்கோட எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு. அந்த நிஞ்சாவை ஏமாத்த இது நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் மட்டும் குறுக்கிடலனா இந்நேரத்துக்கு நீ என்ன ஆயிருப்ப? நான் தான் உன்னை காப்பாத்தேன். நீ என் காப்பாத்துறதுக்கு தான் செஞ்ச இதையும் தான் கழுத்துல இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட் தொட்டு இருக்க கூடாது. மாசம் முழுக்க பணம் வைக்கிறதுனால தான் இதை என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்ப வேற வழி தெரியல. உடல்ல வேற எங்க குத்திருந்தாலும் அப்ப கூட நீ என்ன இப்படிதான் திட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஜாபுசா. கழுத்துல குத்துனதுனாலதான் அங்கேயும் நம்பினாங்க. கழுத்துல நரம்புகள் ரொம்ப கம்மி. நேரடியா பிரஷர் பாயிண்ட் தொடர்றதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு முன்னால அசைய முடியாது. ஆனா வழக்கம் போல விடாம முயற்சி பண்ணா 2-3 நாள் நடக்க ஆரம்பிச்சிருவேன் நினைக்கிறேன். சும்மா விட்டுறாத. வாய்ப்பு கிடைச்சா சரிங்க தாண்டி நான் அடிவேன்.
அவங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அது அதான் முக்கியமா என்ன யோசிச்சு பாருங்க, அந்த கரெக்டாக எபிசோட ஒரு என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன பண்ண எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தூக்கு போயிட்டாங்க. அதேதான். ஆனா நீ ஜாபோட மனதை அழிச்சிருக்கேன். அதுக்கு கேட்க போறாங்க. ஜாபோட படிக்கிறது என்ன பண்ணலாம் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஊசில பயன்படுத்துறாங்க. நம்ம தெரிஞ்சா அதேதான். எனக்கு என்ன சந்தேகம் இருக்கா? என்ன யோசிச்சுட்டு அந்த அசசினை அழிச்ச ஒண்ணு என்ன இன்னும் ஜாபோட ஓவர் நடக்கா. இது முடிஞ்சிச்சு. ஆனா அப்ப தற்காலிகமா அவள் போய் ஜாபோட நம்ம நடிச்சிருக்கா. நம்ம கரெக்டா பயன்படுத்தினா ஒரு பெரிய சென்ஸ் ஆகும். அது ஒரு ஆளா இருக்கு. ஆனா அது ஒரு ஆபத்து பண்றது ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி ஆளை பத்தி நான் காசு கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. மனிதர்களுக்கு கிளாக்டர் ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு தற்காலிகமா போய் பண்ணிக்கிறது அவங்க கையில அது வந்து சோதனை பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம். ஜாபோட ஒரு கிளாக்டர் ஆட முடியும். அது வந்து சோதனை பண்றதுக்கு பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்க பயன்படுத்தினா ஆளை வந்து அவங்களுக்கு எங்க ஏதாவது பண்ணாது. இந்த நிலைகளை வச்சு பார்த்தா ஜாபோட படிக்கிறது மட்டும் அந்த கிளாக்டர் வரல. அவன் பார்த்து நம்ம பண்ணாங்க. எனக்கு அவன் தேவையில்லாம கஷ்டமாயிட்டு இந்த மாதிரி யோசிச்சு ஒரு நிமிஷம் வந்து தயாராக முடியும். தயாராக ஒரு சினிமா எல்லாத்தையும் தயாராக ஜாபோட ஒரு நிமிஷம் நேரத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க. அவள் படிக்கிறது காத்துக்காங்க. சென்சே நீ தயாரா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப உங்களால அசைக்க முடியலையே. உங்களுக்கு பேச முடியுமே. ஒரு நிமிஷம் கரெக்ட் விஷயத்துல நான் பேச மாட்டேன். உங்களால அதை தடுக்க முடியுமா என்ன? உங்க சாயலை பயன்படுத்தி உங்களால தடுக்க முடியல. உங்களால அதை தடுக்க முடியாது. சென்சே அந்த கஷ்டத்துல தள்ளாதீங்க. ஜாபோட அந்த ஜாபோட நான் தடுத்து முக்கியமான காரணம் உங்களுக்கு வெளியே உங்களால முடியும். நடுக்கோ நீங்க ரொம்ப சக்தி வாய்ப்பாங்க. நடுக்க பலசாலியா இருக்கா. தன்னம்பிக்கையும் பலம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு எப்படி முடியல சென்சே. நீங்க ஒரு பொண்ணு எப்படி பார்த்துக்கிறீங்க. எனக்கு தெரியல. எதுமே நடக்காது. ஆமா யாரே என்ன தாத்தா இந்த நாளைக்கு பக்கத்துல சொல்லுங்க. இந்த விஷயத்தை நான் தாத்தா போய் சரி பரவாயில்ல சொல்றேன் கோபப்படுறேன் அவங்க எல்லாரும் பாருங்க பாவமா இருக்கு. அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன ஆவாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்படி என்ன சொன்னா இத பாரு சூப்பர் ஜாக்கெட் போட்டு போயுமா அது நான் தங்க பங்க ஒரு பக்கம் பாருங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க கொடுத்துட்டாங்க. தாத்தா வர கண்டி பண்ணி உங்களுக்கு எடுத்து போட முடியாது. இந்த ஒரு பிரச்சனை நான் கிடையாது. உங்க கணக்கு வச்சு எதுமே பண்ண முடியாது. இப்படி என்ன சொன்னா நான் உண்மை ஆசை நான் வந்து திரும்ப போயிடுங்க. என்னால இல்ல எங்க போறேன் கடற்கரைக்கு போய் கொஞ்சம் தனியா இருக்கலாம் நினைக்கிறேன். நமக்கு நான் மன்னிக்கிறேன் என்ன மறக்க முடியல. தயாராக போய் ஆரம்பிக்கலாம். முதல்ல சக்கரம் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க சக்கரம் இல்ல சக்கரம் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் எனக்கு தெரியும். ஆமா சார் நாங்க எப்பவும் பத்தி படிச்சோம். அதான் சக்கரம். யாரு சக்கரம்? இது பாரு நல்டோ உனக்கு புரியுற மாதிரி நான் உன்னோட பாஷையிலே சொல்றேன். நீங்க சுற்றுலா பயன்படுத்த ரெண்டு லைஃப் எனக்கு தெரியும். சக்கரம் நீங்க பத்தி இதுல வந்து இருக்கு. மொத்தம் ரெண்டு வகையான எனர்ஜி இருக்கு. ஒன்னு இருக்கு எங்க செல் இருக்குது. நம்ம சுற்றுலா எனர்ஜி சொல்லுவோம். இன்னொரு வகை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. பைத்தியம் அனுபவத்தால இந்த எனர்ஜியை எப்படி நல்லா பயன்படுத்தலாம். இது இருக்கிற மாதிரி ரெண்டு சக்கரம் பயன்படுத்தாத சுற்றுலா பயன்படுத்த முடியும். ஸ்பிரிச்சுவல் பவர் ஒன்று சேர்த்து பாரு. இது ரொம்ப முக்கியம். கரெக்ட் இந்த மாதிரி புரியுற பயன்படுத்தி சக்கரம் சரியா இருக்கணும். பரவாயில்லை, நீங்க புரிஞ்சு வச்சிருக்க சக்கரம். இதுக்கு சென்சிட்டிவ் நல்ல நல்ல இருக்காங்க. நடுக்க சொல்றேன் நான் சுற்றுலா சக்கரம் எனர்ஜியை பயன்படுத்தணும். இல்ல இந்த பவர் வந்து ஒன்று கிடையாது. எல்லாரும் கத்துக்கிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படியே இந்த சக்கரம் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் எனர்ஜி பிசிக்கல் எனர்ஜி உங்களுக்குள்ள நீங்க அதை சரியா யோசிக்கணும். ஆனா அதுக்கு தெரியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு விதமான சக்கரம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இந்த சக்கரம் மூணு சேர்த்து தேவையான இடத்துல பயன்படுத்தணும். இதுக்கு சரியா நம்ம பயன்படுத்திங்க. என்ன பயன்படுத்துங்க. எவ்வளவு சக்கரம் எனர்ஜி பயன்படுத்தணும். உங்களால கத்துக்கிட்டது வேலை ஆகாது. டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செய்யறது நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. இப்போ எல்லாம் பண்ணும்போது ஸ்பெஷல் எனர்ஜி நடக்குது. சக்கரம் எனர்ஜி உங்களுக்கு சண்டை போடுறது உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி என்ன பண்றது? சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது எப்படி முடியும்? எப்படி மட்டும்
இது நம்ம நினைச்சதை விட கஷ்டமா இருக்கு. பேலன்ஸ் தவற வரக்கூடாது. சக்கர பவர் அதிகரிச்சா மரம் பாதிச்சு நாம கீழே விழ வேண்டியிருக்கும். அதே சமயம் பவர் கொஞ்சம் சின்ன நெருக்க மாதிரி கீழே விழ வேண்டியிருக்கும். சாப்பிட்டு நினைச்ச மாதிரி கலந்துட்டான். வாழ்க்கை நெருக்க சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே உன்னோட பெருமைகளை பத்தி பேசாத. ஒரு நிமிஷம் இருங்க. இத பாரு, அவன் என்ன நினைச்சு எனக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். சும்மா நினைக்காத, உன்னால பேச முடியும் எனக்கு தெரியும். இன்னொரு தடவை தொடர்ந்து நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். அவ்வளவுதான். இந்த தடவை கொடுத்து வந்தா உன் கதை முடிஞ்சது. உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. வாங்க போலாம். பொறுமையா இருக்கட்டும், நல்லதுதான். எனக்கு தெரிஞ்ச கூடிய சீக்கிரம் மொழி பண்ண ஆரம்பிப்பான்.